பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்நாளிலே புறஜாதிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அநேக புறஜாதிகள் 5 புறஜாதிகள்னால் என்ன அப்படின்னா, இயேசுவை எனக்கு தெரியாது, எனக்காகவா அவரை ரத்த சிந்த சொன்னேன், சிலுவை சுமக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காகவும் ரத்த சிந்தி சிலுவை சுமந்தார். உங்கள் கடைசி காலம் வரைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமென். அவன் ஆவின் ஏவுதனால தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முழு முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவனை தேவனை சோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றான். பிரியமானவர்களே, என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம பார்க்க போகிறது, சிமியோன் அப்படின்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியன்கிட்ட கடவுள் சொல்லியிருக்கிறார், ஆசாரியனாக சிமியோனே, நீ என்ன பண்ணுவ, நீ இயேசு பிறப்பை நீ பார்த்து தான் மறிப்ப அப்படின்னு சொல்லி இயேசுக்கு, இந்த சிமியோனுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சிமியோன் என்றவர் வயதானவர். அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலயத்தை தேடி போகிறார். ஆலயத்தை தேடி ஏவுதனால, நீ போ, இயேசுவை நீனா இந்த நாளிலே காண்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் ஏவுதனாலே அவர் என்ன பண்ணுறாரு, போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார். அதை தான் நம்ம படித்தோம். அப்போ பாருங்கள், போகும்பொழுது அங்கே இயேசுவை என்ன பண்ணுறாங்க, மரியாளும் யோசேப்பும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவங்க முறையின்படி 8வது நாளிலே குழந்தை என்ன பண்ணணும், அந்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும், பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்பது முறை. அப்போ பார்க்கும்பொழுது இந்த சிமியோன் என்ன பண்ணுறாருன்னா, அதை குழந்தையை வாங்கி பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தில் போக விடுகிறீர், ஏன்னா நீ பார்க்காம சாக மாட்டியே என்று சொல்லியிருந்தீங்களே. அது பாருங்க, அவர் எப்படி வந்தார், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அந்த சிமியோன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தை போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு ஏன் அவர் ரத்த சிந்தனமா, எனக்கு ஏன் சிலுவை சுமக்க சொல்லணுமா, எனக்காகவா அவரை நான் வந்தார், நான் என்னென்ன அவரை சிலுவிலே போக சொன்னேன்னா என்னென்னவோ பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பிரியமானவர்களே, பார்த்துக்கிட்டிங்கன்னா, புறஜாதிகளுக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லை, சகல ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், பிறந்திருக்கிறாராம். பிறந்து மறிக்க போகிறதுக்காகவே, தன் ஜீவனை கொடுக்க போகிறதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், பிறந்திருக்கிறாராம். ஏன் அப்படி பிறந்தார், பிரகாசிக்கிறது? நான் இன்றைக்கு அநேக பேர் இருளிலே இருக்கிற அநேக புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அவர் வந்திருக்கிறாராம். இன்றைக்கு அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் அத்தனை பேர் இருளிலே இருக்கிறார்கள். என்ன செய்வதுனே தெரியல. அப்படியாக அநேக ஜனங்கள் இருக்கிறார். பிரியமானவர்களே, கஷ்டத்திலேயே ஆகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, துக்கத்திலேயே ஆகப்பட்டு, கடன் பிரச்சனையே ஆகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எதுலேயும் மீண்டு போக அவங்களுக்கு மனதே இல்லை. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன தெரியுமா, அவங்க வாழ்க்கை
தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் இருளிலே இருக்கிறார்கள். நிறைய பேர் வெளிச்சத்தில் வந்து அவரோட பிரகாசத்தை கொஞ்சோண்டு கிடைச்சப்பறம் வாங்கிட்டு பின்னாடி ஓடி போயிடுவார்கள். அல்ல, அது கடைசி வரைக்கும் பரலோக ராஜ்யத்து வரைக்கும் அவர் மகிமையில் கொண்டு போகிறதுக்காகவே அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்க, இன்னொரு வசனம் நம்ம பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், நித்திய ஜீவனுக்கு போவார்களாம். பிரியமானவர்களே, புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, சொல்லும்போது சில பேர் ரட்சிக்கப்பட்டு அதை நம்பி வந்தவர்கள் இன்றைக்கு கோடி கோடியான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நாளிலே அநேக பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு. அது மாத்திரம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே விசுவாசிப்பார்களாம். பாருங்கள், அப்போ இந்த உலக ஆசீர்வாதத்தையும் தருகிறாரு, இந்த நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா அவர் மரித்த பின்பு குழந்தையாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். பாருங்கள், அப்போ இன்றொன்று நம்ம பார்ப்போம். சோத்திரம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து அவனால் அந்த இடத்த வாங்கி அவனால் அதை ஆளவே முடியல. மாறாக அவன் மரித்து போனான். பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றால். பிரியமானவர்களே, இந்நாளிலே நிறைய பேர் கிறிஸ்தவர்களை எதிர்த்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களை அடிக்கிறவர்களாக இருக்கிற, கிறிஸ்துவின் ஆலயத்தை உடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை அவங்க நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அருவருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் சரி, அந்த பாவம் உங்களுக்கு தான் தவிர மற்றவர்களுக்கு அல்ல. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தான். பதில் யாருக்கு வந்தது என்று பார்த்தீங்கன்னா, காட்டி கொடுத்தவன் தான் மரித்து போனான். பிரியமானவர்கள், பாருங்கள், அது உன்பாடு என்றால். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஆலயத்தில் போட்டுட்டு போயிட்டான் அந்த காசை. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு, அந்த 30 காசுக்கு ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு கொய்யவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு கொய்யவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக அந்த 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 அவரோட வெள்ளிக்காசை என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேசத்தில் வாங்கி போட்டாங்களாம் நிலத்தை. ஏன் பட்டா, அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு கொய்யனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார். பிரியமானவர்களை, புறஜாதிகளை அவர் நேசித்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெளிச்சமாக கொடுக்க வந்தாராம். சரி, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆனால் இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்லை, பரலோக நித்திய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரியமாகி 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, எல்லாமே ஒரு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் துல்லியமாக தெளிவாக அருமையாக நடந்திருக்கிறது. இன்றைக்கு மூடத்தனமாக முட்டாள்களை போல அநேக பேர் அவரை ஏன் அவரை மறிக்கணுமா, அவரை ஏன் இருக்கணுமா, அவரை எதுக்கு கும்பிடணுமா, அவர்கிட்ட வந்தால் தான் பரலோகமா, அவர் எத்தனையோ பேசுகிறார். பிரியமானவர்களை, சத்தியமாக இந்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு விடுதலையானவர்கள் எத்தனையோ பேர் கூவி கொண்டு இருக்கிறார்கள். அதை கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கிறார்கள். அதிலேயே கடந்து மடிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். வியாதியிலேருந்து விடுதலை, பேயிலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை. எதுக்காக? நான் அவரோட இரத்தத்தினாலே விடுதலை. பிரியமானவர்களே,
அதற்காக தான் பிறந்தார், அதற்காக தான் மரித்தார், அதற்காக தான் அவர் வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புறஜாதிகளுக்காகவும் வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை புறஜாதிகள் நான் இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க பார்ப்பீர்களானால் இதை கூர்ந்து கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக இயேசு பிறந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசு உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். நீங்கள் மரித்தாலும் அவர் ரத்தத்தில் அவரை கொலை செய்யறதுக்காக வாங்கப்பட்ட காசில் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்களாம். ஏன்னு சொன்னால் அது புறஜாதிகளை அடக்கம் பண்ணுவதற்காக வாங்கினார்களாம். பிரியமானவர்களை பாருங்கள், அவர் மரிக்கும் வரைக்கும் புறஜாதிகளுக்காக அவர் வாதாடி இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை எடுத்தேன். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இதில் ஒரு புறஜாதிக்காவது அனுப்புங்கள், அதை சொல்லி அவர்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும். நான் மட்டும் பரலோக ராஜ்யம் போனால் போராது, நம்ம மட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் போராது, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, ஆமீன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.